வெல்கம் டு ஹாண்டர் டைம்ஸ். த்ரிஃப்டிங் செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு கல்ச்சர். இதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்க ஸ்டோர்ஸில் செகண்ட் ஹேண்ட் துணிகளில் இருந்து ஆரம்பித்து பல்வேறு பொருட்களை நம்மளால் வாங்கிக்க முடியும். இந்த ஒரு விஷயம் இந்தியாவில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருதுனாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ரொம்பவே பிரபலமான ஒன்று. அப்படிப்பட்ட கடைகளில் ஒன்றுக்குள்ளே நுழையிறாங்க ஹெலனா. சான் பிரான்சிஸ்கோவோட முக்கியமான வீதிகள் ஒன்றில் அமைஞ்சிருந்த ஒரு அமைதியான கடை அது. ஹெலனா உள்ள நுழைஞ்சதை கூட கவனிக்காம பில்லிங் கவுண்டர்ல ஒரு லேடி உட்காந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போன நேரம் ஒரு வார நாளோட மதிய வேளை. அந்த சமயத்துல இவங்களோட சேர்ந்து வெகு சிலர் மட்டும்தான் அந்த ஸ்டோர்ல இருந்தாங்க. அந்த ஸ்டோர் வழக்கமான ஒரு த்ரிஃப்ட் ஸ்டோர் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா என்ன, கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அதிகமாவே இருந்துச்சு. லைக் ஃபர்னிச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை அந்த ஸ்டோர்க்குள்ள பார்க்க முடிஞ்சுது. ஹெலனா இந்த த்ரிஃப்டிங்ல ஈடுபடுவதை ஒரு ஹாபியா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான ஸ்டோர்ஸ்ல பல சமயங்கள்ல வேல்யூபிளான பல்வேறு பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா ஸ்டோர்ல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான குறிப்பிட்ட சில பொருட்களோட வேல்யூ தெரியவே தெரியாது. இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்ல இருந்து அந்த பொருட்களை வாங்கிட்டு போய் வெளியே நல்ல விலைக்கு விற்கவும் செய்வாங்க தான். ஹெலனாவும் சில சமயங்கள்ல அதை செஞ்சிருக்காங்க. பட் இன்னைக்கு அவங்க அதுக்காக வரல. அன்னைக்கு அவங்களுக்கு ஹாலிடே கிடைச்சிருந்ததாலையும் அந்த கடைக்கு அதுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காததாலையும் உள்ள என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க ஹெலனா. ஆனா அந்த ஸ்டோர்ல இருந்த பல பொருட்களை அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தது கூட கிடையாது. இதனாலேயே அந்த கடைக்குள்ள அவங்களுக்கு நேரம் போறதே தெரியல. இப்படி ஒவ்வொரு செக்ஷனா பார்த்துக்கிட்டே கடைசியா துணிகள் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு வந்து சேர்ந்தாங்க ஹெலனா. அப்போ அவங்க அங்க இருந்த துணிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு மூலையில தொங்க விடப்பட்டிருந்த ஒரு கவுன் அவங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. பச்சை கலர்ல பாக்கிறதுக்கு அழகா சிம்பிளா உருவாக்கப்பட்டிருந்துச்சு அந்த கவுன். அது கிட்ட போய் அதை தொட்டு பார்க்கும்போதுதான் அது பட்டுனால செய்யப்பட்டிருந்ததை அவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அதை நாம வாங்கினா நல்லா இருக்குமேனு தோணியிருக்கு ஹெலனாவுக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. என்ன காரணம்னா, சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு டேட்டிங் ஆப் மூலமா ஹெலனாவுக்கு நோவான்ற ஒரு நபர் அறிமுகமாயிருக்காரு. நோவா கூட பேச பேச அவர் ஒரு ஜென்யூன் பர்சனா இருக்காருன்னு நினைச்ச ஹெலனா அவங்களோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்றாங்க. 2-3 டைம் கேஷுவலா மீட் பண்ணி இருக்காங்க. இப்படியே சில மாதங்கள் ஓடி இருக்கு. ஒரு டைமுக்கு மேல அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக நினைச்சாங்க ஹெலனா. இதை பத்தி பேச அவங்க கரெக்டான டைமை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நோவா நாம ஃபார்மலா ஒரு டின்னர் டேட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு ஹெலனாவை இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஹெலனாவும் ஓகே சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி இந்த மாதிரியான டின்னர் டேட்ஸ்ன்றது வெஸ்டர்ன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு போட்டுட்டு போறதுக்காக ஹெலனா கரெக்டான ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியா இல்லை. சரி, புதுசுதான் வாங்கணும் போலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமா அந்த கவுனை ஸ்டோர்ல பார்த்தாங்க ஹெலனா. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு டின்னர் டேட்டுக்கு போட்டுட்டு போறதுக்கு இது கரெக்டான ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ இதை வாங்கிடணுன்ற ஒரு எண்ணம் தோணி இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஸ்டோர்ஸ்ல எடுக்கக்கூடிய பொருட்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கு. என்ன பிரச்சனைனா, அதுல ஏதாவது குறை இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான பொருட்கள் எடுத்தா ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் ஆகலாம், இல்ல காணாம போயிருக்கலாம். அதே மாதிரி பல சமயங்கள்ல துணிகள்னு எடுத்துக்கும் போது விசிபிளா நமக்கு தெரியாத இடங்கள்ல கிழிஞ்சு போயிருக்கலாம், கிழிஞ்சு போன இடத்த தைச்சிருக்கலாம். இதை கவனிக்காம கூட ஒருத்தர் அதை பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஹெலனா அந்த கவுனை திருப்பி திருப்பி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்ததுல அவங்களோட கண்ணுக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் தென்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த ட்ரெஸ்ஸோட நெஞ்சு பகுதியில கிழிந்து போய் மறுபடியும் தைக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா யாரோ அதை ரொம்ப கவனமா பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ரீஸ்டோர் பண்ணி இருந்தாங்க. ரொம்ப கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் அதை ரீஸ்டோர் செய்திருப்பதே தெரியற மாதிரி தான் அந்த தையல் போடப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப டைம் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருந்ததால அது ஒன்றும் பெரிய குறையா அவங்களுக்கு படல. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் ரேக்ல இருந்து எடுத்துக்கிட்டு நேரா பில்லிங் கவுண்டருக்கு போயிருக்காங்க ஹெலனா. அவங்க போனதை கூட கவனிக்காம பில்லிங் கவுண்டர்ல இருந்த அந்த லேடி புக் படிக்கிறதுலயே ஆர்வமாயிருந்தாங்க. ஹெலனா போய் அவங்கள கூப்பிடும் போதுதான் ஹெலனாவை நிமிந்தே பார்த்தாங்க அந்த லேடி. அவங்க ஹெலனாவை பார்த்த பார்வையே என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு கேட்டாங்க அந்த லேடி. அதுக்கு அவங்க கொண்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த கவுண்டர் மேல வச்சு இந்த ட்ரெஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அவங்களோட முகம் ஏனோ சில நொடிகள்ல இறுகி போச்சு. எதையோ கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை 2-3 தடவை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தாங்க அந்த லேடி.
2 நிமிஷத்துல அந்த ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சுட்டு ஹெலனா கிட்ட திரும்பி இந்த கவுன் உங்களுக்கு அவசியம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஒன்னும் புரியாம ஹெலனா அவங்கள பார்த்து ஏன் ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த லேடி, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ் இங்கே ரொம்ப நாளாக இருக்கு, இதை யாரும் எடுக்கவே இல்லை, அதான் உங்களுக்கு இது கண்டிப்பாக வேணுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி கேட்டதுக்கு பின்னாடி எதையோ மறைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஆனால் ஹெலனாவுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹெலனா முடிவாக சொல்லவும் பில்லிங் கவுண்டரில் உட்காந்துருந்தவங்க அதுக்கு மேலே பேசாமல் $50ன்னு விலை சொல்லியிருக்காங்க. அவங்க பர்ஸ்ல இருந்து ஹெலனா $50 எடுத்து கொடுக்கவும் பில்லிங் கவுண்டர்ல இருந்த லேடி அதை வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு திரும்பி பார்க்காம அங்கிருந்து வெளியே வந்தாங்க ஹெலனா. ஹெலனா தான் திரும்பி பார்க்கலையே தவிர பில்லிங் கவுண்டர்ல இருந்த அந்த லேடி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு ஹெலனா வெளியே போற வரைக்கும் அமைதியா அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்ததும் அதை ஹேண்ட் வாஷ் பண்ணி காய வச்சாங்க ஹெலனா. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் இன்னுமே அழகா தெரிஞ்சுது. ஸோ அதை ஒரு ஹேங்கர்ல மாட்டி தன்னோட வார்ட்ரோப்ல தொங்க விட்டாங்க ஹெலனா. இது நடந்த 1 வாரம் கழிச்சு அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த டின்னர் டேட்டும் வந்துச்சு. அன்னைக்கு அந்த டின்னர் டேட்டுக்கு போறதுக்காக ஹெலனா ஃப்ரெஷ் ஆகி அந்த ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வந்த கவுனை போட்டுட்டு ரெடி ஆனாங்க. அந்த கவுனை போடும்போது அவங்களுக்கே ஆச்சரியமா போச்சு. அந்த கவுன் அவங்களுக்காகவே தைச்ச மாதிரி இருந்துச்சு. இதுவே அவங்களுக்குள்ள அந்த நாள் கண்டிப்பா சந்தோஷமா போகுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிச்சு. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தபடியே ஈவினிங் 7 மணி அளவுல நோவா அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. அவங்களுக்கான டேபிளை நோவா ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருந்ததால அவங்க அங்க போனதும் அவங்களுக்கான டேபிள்ல உட்கார வைக்கப்பட்டாங்க நோவாவும் ஹெலனாவும். உட்கார வைக்கப்பட்டதும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கான ஸ்டார்டர்ஸ் கொண்டு வரப்படுது. அடுத்ததா ஒயின் சர்வ் செய்யப்படுது. ஹெலனா நோவா 2 பேரும் மனசு விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஃபைன். அப்பதான் அந்த எதிர்பாராத நிகழ்வு நடந்துச்சு. நோவா அவங்களோட டேபிளுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்த நபரை கூப்பிட்டு மெயின் கோர்ஸை கொண்டு வர சொல்லியிருக்காரு. அதுக்காக ஸ்டார்டர் கொண்டு வரப்பட்ட பவுல்ஸை எடுக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த சர்வரோட கை ஒயின் கிளாஸ்ல பட்டு அது டேபிள்ல விழுந்துடுது. கிளாஸ் விழுந்ததுல அதுல இருந்த ஒயின் டேபிள் கிளாத் மேல கொட்டிடுது. சில துளிகள் நோவாவோட ஷூட்லயும் விழுந்திருக்கு. இது நடந்ததும் அது வரைக்கும் பார்க்காத ஒரு நோவாவை பார்த்தா ஹெலனா. அவங்களுக்கு சர்வ் பண்ணது ஒரு சின்ன பையன்தான். வேணும்னே அதை செஞ்சிருக்க சான்ஸே இல்லை. தெரியாம கைப்பட்டு கொட்டியிருக்கதான் வாய்ப்புகள் அதிகம். என்ன டேபிள் கிளாத்தை மாத்தனா முடிஞ்சுது. ஆனா நோவா அதுக்கு அவ்வளோ கோவப்படுவான்னு ஹெலனா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சர்வரை கண்டபடி திட்டினது மட்டும் இல்லாம அடிக்க கூட போயிட்டான். அதுல அந்த பையன் லிட்டரலி பயந்து போயிட்டான். நிலைமை விபரீதமாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மொத்த சர்வர்ஸ் வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா நோவா மேனேஜரை நான் இப்பவே பார்க்கணும்னு சத்தம் போட்டுட்டு சேர்ல உட்காந்தான். நடந்த இந்த பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே புரியாம ஹெலனா ஷாக்ல உட்கார்ந்து இருந்தாங்க. நோவாவை சில முறை அவங்க அமைதியா இருக்க சொன்னாங்க தான். ஆனா நோவா அதை கண்டுக்கவே இல்லை. அவன் மேனேஜரை கூப்பிட்டுட்டு சேர்ல உட்காரும் போதுதான் நோவா அதை கவனிச்சான். ஹெலனா, என்னது உன்னோட செஸ்ட்லன்னு கேட்டான். என்னன்னு கேட்டுட்டே புரியாம குடிஞ்சு பார்க்கும்போதுதான் ரெட் கலர்ல ரவுண்டா அவங்களோட செஸ்ட்ல தெரிஞ்சிருக்கு. தொட்டு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில ஒட்டி இருக்கு. ஒன்னும் புரியாம இதோ வந்துடுறன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போனாங்க ஹெலனா. ரெஸ்ட் ரூம்குள்ள போய் மறுபடியும் அதை தொட்டு பார்க்கும்போது அதே மாதிரி பிசு பிசுன்னு தான் இருந்திருக்கு. என்னவா இருக்குன்னு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கறாங்க. அது ரத்தம். உடனே பயந்து போய் அவங்களோட நெஞ்சு பகுதியை தொட்டு பார்க்கறாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு காயம் எதுவுமே ஏற்படல. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ரத்தம்? ஒருவேளை நாம தான் ஏதாவது தப்பா நினைச்சிட்டோமோன்னு மறுபடியும் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கறாங்க. இந்த முறை கண்டிப்பா அது ரத்தம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. திடீர்னு எப்படி இந்த இடத்துல ரத்தம் வர முடியும்? அதுவும் எனக்கு காயமும் எதுவும் ஆகலையே, எப்படி இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பமா போயிருது. ஆனா அதை பத்தி அவங்க அப்போ யோசிக்கிற நிலைமையிலேயே இல்லை. வெளியே நோவா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க போயே ஆகணுன்றதால பக்கத்துல இருந்த ஒரு சின்ன டவலை எடுத்து அதை தண்ணியில நினைச்சு அந்த ரத்தத்தை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்க ஹெலனா. ஹெலனா அவங்களோட டேபிளுக்கு போகும்போது புதுசா டேபிள் கிளாத் மாத்தப்பட்டு ஒரு புது சர்வர் அவங்களுக்காக சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நோவாவும் அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல. அன்னைக்கு ராத்திரி அவங்க எதிர்பார்த்தபடி ரொம்ப நல்லாவே போயிருக்கு. அன்னைக்கு டின்னர் முடிஞ்சதும் நோவா அவனோட கார்லயே ஹெலனாவை அவங்களோட அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பி இருக்கான். அவங்க 2 பேரும் கார்ல வரும்போதே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிவு எடுத்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த சில நாட்கள்லயே அவங்க 2 பேரும் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்குள்ள போனாங்க. லைக் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா மாறினாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு.
அந்த டின்னர் டேட் முடிஞ்சு ஹெலனா அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனதும் முதல்ல அவங்களோட ஞாபகத்துக்கு வந்ததே அந்த ட்ரெஸ்ல வந்திருந்த அந்த ரத்தத்தை பத்தி தான். திடீர்னு அந்த இடத்துல எப்படி ரத்தம் வந்திருக்க முடியும்னு அவங்களுக்கு மறுபடியும் குழப்பமாயிடுச்சு. அவங்களோட பாத்ரூம் போய் அந்த கவனை கழட்டிட்டு மறுபடியும் அந்த ரத்தம் வந்த பகுதியில காயம் ஏதாவது ஆகியிருக்கான்னு நல்லா செக் பண்றாங்க. ஆனா அப்படி எந்த விதமான காயமும் ஏற்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ட்ரெஸ்ல அதுவும் அந்த இடத்துல ரத்தம் வர முடியும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் அவங்களோட கண்ணில் பட்டுச்சு. ரத்தம் அந்த ட்ரெஸ்ல எந்த இடத்துல வந்திருந்துச்சுன்னா ஒரு இடத்துல கிழிஞ்சு போய் அது தெரியாத அளவுக்கு தைக்கப்பட்டிருந்ததா பார்த்தோம் இல்லையா, கரெக்டா அதே இடத்துல தான் அந்த ரத்தமும் வந்திருந்துச்சு. அந்த ரத்தம் வந்ததே எப்படின்னு தெரியாததால இதுக்கும் அந்த ரத்தம் வந்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோனோ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அந்த கவுனை தரவா மறுபடியும் வாஷ் பண்ணி காய வச்சு அவங்களோட வார்ட்ரோப்ல மாட்டியிருக்காங்க ஹெலனா. அடுத்த சில வாரங்கள்ல ஹெலனா அண்ட் நோவாவோட ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆச்சு. அடிக்கடி மீட் பண்றது, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வெளியே போறது, வீக்கெண்ட்ஸ்ல எங்கேயாவது ட்ரெக்கிங் போறதுன்னு 2 பேரோட பாண்டிங்கும் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் நோவா நடந்துகிட்டான். இதுல ஹெலனா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருந்தாங்க. ஆனா அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நோவாவோட உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் சட்டில். லைக் நோவா கால் பண்ணி அந்த காலை ஹெலனா அட்டன் பண்ணலனாலோ இல்ல கொஞ்ச நேரத்துல திருப்பி கூப்பிடலனாலோ என் போனை எடுக்கல, ஏதாவது ஒர்க்ல இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம்ல, இப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சது. அடுத்து கொஞ்ச நாள் போனதும் யார் கூட பேசிக்கிட்டு இருந்த, இவங்க கூடையெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அவங்க கூடையெல்லாம் ஏன் பேசுற, உன்னோட சோசியல் மீடியா பாஸ்வேர்டு எல்லாம் கொடு, இப்படி ட்ரெஸ் பண்ணாத அப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னு டாமினண்டாவும் டாக்ஸிக்காவும் மாற ஆரம்பிச்சான் நோவா. அதாவது அவனோட உண்மையான முகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல சந்தேகமா மட்டும் இருந்தது, அடுத்தடுத்து சண்டையா மாற ஆரம்பிச்சது. ஒரு டைமுக்கு மேலையெல்லாம் வெளியே போனாலும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் டெய்லியுமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. நோவா வெறுமனே டாக்ஸிக்கா மட்டும் இல்லாம நல்லா மேனிபுலேட் பண்ற ஒரு ஆளாவும் இருந்தான். ஒரு பெரிய சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ஹெலனா இனிமே அவன் கூட பேசவே கூடாதுன்னு இருக்கும்போதெல்லாம் மறுநாள் காலில் விழுகாத குறையா அழுது புரண்டு மறுபடியும் பேச்சப் பண்ணிடுவான். இதுக்கு அடுத்த கட்டம் வயலன்ஸ் தான். ஏன் 2-3 அக்கேஷன்ஸ்ல அடிக்கவும் செஞ்சான் நோவா. அது எல்லாமே ஒரு நாள் எல்லாம் மீறி போச்சு. அன்னைக்கு ஈவினிங் ஒரு மூவிக்கு போறதுக்காக டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தான் நோவா. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஹெலனாவோட ஆபீஸ்ல எதிர்பாராத ஒரு வேலை வந்துட்டதால பிளான் பண்ணதை விட 1 மணி நேரம் லேட்டா தான் அவளால ஆபீஸை விட்டே கிளம்ப முடிஞ்சிருக்கு. நேரமாகிடுச்சு. நோவா வந்தா கத்துவானேன்ற ஒரு டென்ஷன்லயே வேக வேகமா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த கவுனை மறுபடியும் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சரியா நோவாவோட கால் வந்திருக்கு. சம்ஹவ் அதை பார்த்ததும் ஹெலனா நர்வஸ் ஆகிட்டாங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, போனை எடுத்தாலும் திட்டுவான், எடுக்கலனாலும் திட்டுவான். என்ன பண்றதுன்னு புரியாம நின்றுகிட்டு இருக்கும்போது தான் சரி எதுவா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடுவோம், ரெடி ஆகிட்டு பேசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கால் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. ஆனா மறுபடியும் அந்த ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்துச்சு. இது ஒரு பக்கம் அவங்களுக்கு டென்ஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த அபார்ட்மெண்ட் கதவு ரொம்ப வேகமா தட்டப்படுற சத்தம் கேட்டிருக்கு. அதை கேட்டதும் ஒரு நிமிஷம் ஹெலனா பயந்து போயிட்டாங்க. வெளியே நோவா கதவை தர ஹெலனான்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தான். என்னாக போகுதோ தெரியலையேன்ற ஒரு பதட்டத்தோடையே அந்த டோரை ஓபன் பண்ணியிருக்காங்க ஹெலனா. ஓபன் பண்ணதும் கடுமையான கோவத்துல நின்றுகிட்டு இருந்த நோவா என்ன பண்ணுவான்னு எதிர்பார்த்தாங்களோ கிட்டத்தட்ட அதையே தான் பண்ணான். ஹெலனா தன்னோட ஆஃபீஸில் லேட் ஆனதை பற்றியும் தன்னோட சுச்சுவேஷனை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் நோவா அதையெல்லாம் கேட்குற மனநிலையிலேயே இல்லை. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுனதுல அவங்க 2 பேருக்குள்ள அங்கே பெரிய சண்டையே உருவாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நோவா கோபமாக கத்திக்கிட்டே அவங்கள அடிக்க கையோங்கினான். அப்படி அவன் அடிக்க கையோங்கினதுல பயந்து போய் தலையை கீழே குனியும் போதுதான் அங்க நடந்துட்டு இருந்தது எல்லாம் அப்படியே மறக்கிற அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவங்களோட கண்ணில் பட்டுச்சு. என்னன்னா அவங்களோட கவுன் செஸ்ட் ஏரியாவில் ரவுண்டா ரத்தக்கரை படிஞ்சிருந்ததை கவனிச்சாங்க ஹெலனா. அண்ட் அந்த ரத்தக்கரை கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருந்ததையும் அவங்க பார்த்தாங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுச்சு. பயந்து போய் நோவா கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத நோவா கோபமா கத்துனதுக்கு அப்புறமா இன்னைக்கு என்னோட மூடையே நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, இனிமே என்னோட மூஞ்சிலையே முழிக்காதுன்னு சொல்லிட்டு 2-3 கெட்ட வார்த்தையும் திட்டுட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். ஹெலனா அந்த கவுனை போடும்போது மட்டும் எப்படி அந்த ரத்தம் வருது, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் தான் என்ன, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.